இப்போ இந்த ஃபைல் ஒன்றில் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சேஞ்ச் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் லைன் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ செகண்ட் லைன் அப்படின்ட்டு ஒரு டேட்டா ஒரு லைன் நம்ம ஆட் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணும்போது ஃபஸ்ட் லைன் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ ரெண்டாவது நான் இப்போ கமிட் பண்ண போகிறேன். இதில் செகண்ட் லைன் அப்படின்ட்டு நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் கிட் ஸ்டேட்டஸ் நான் பார்க்குறேன். நான் ஒரே ஒரு ஃபைல் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் 10 ஃபைல் கூட சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் போடும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். இப்போ என்ன காட்டுது பாருங்கள், அடிஷனலாக ஒரு ஆப்ஷன் காட்டுது. அன்ட்ராக்டு ஃபைல் 2 அது பை டிஃபால்ட்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போகல. ஆனால் இங்கே என்ன காட்டுது பாருங்கள், வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் ட்ராக் பண்ணுற ஒரு ஃபைலு ஏதோ மாடிஃபை ஆகிருக்கு, இட் இஸ் மாடிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெட்டில் காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் லோக்கல் ரெபாஸில் ஒரு ஃபைல் இருக்குது, ஆனால் உங்கள் ஒர்க்கிங் டைரக்டரில் ஒரு ஃபைல் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஃபைல் ஒன்றும் லோக்கல் ரெபாஸில் இருக்கிற ஃபைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் தெர் இஸ் அ மாடிஃபிகேஷன், அதனால் உங்களுக்கு மாடிஃபைட் அப்படின்ட்டு இங்கே காட்டுது. இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் உங்கள் கையில் இங்கே கொடுக்குறாங்க. ஒன்று, இது ஸ்டேஜிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஆக்சுவலாக இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குது. என்ன அப்படின்னா, சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ்டு ஃபார் கமிட். 2 நீங்கள் பண்ணலாம். ஒன்று, இந்த ஃபைலை ஆட் பண்ணி ஸ்டேஜ் பண்ணி தென் கமிட் பண்ணுங்கள். இந்த சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா, செகண்ட் லைன் ஒன்று ஆட் பண்ணணும் இல்லையா, அது வேணும்னா. இல்லை எனக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணணும், நான் பண்ணது தப்பாக பண்ணிட்டேன், செகண்ட் லைன் தப்பாக பண்ணிட்டேன், எனக்கு அது வேண்டாம், பழைய சேஞ்சஸே நீங்கள் கொண்டு வந்துருங்க அப்படின்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ git restore file 1. இப்போ பாருங்கள், அந்த செகண்ட் லைன் அப்படின்ற அந்த லைனே காணல. ஓகே, ஸோ நான் மறுபடியும் பண்ணுறேன். ஃபைல் 1 ஒர்க் பண்ணுறேன், செகண்ட் லைன் அப்படின்ட்டு ஆட் பண்ணுறேன், கேட் ஃபைல் 1 போடுறேன், செகண்ட் லைன் இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் போட்டு ஃபஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த செகண்ட் லைன் இங்கே இருக்குது, பட் என்னோட லோக்கல் ரெபாசிட்டியில் ஃபஸ்ட் லைன் மட்டும் தான் இருக்குது. அதனால தான் இது மாடிஃபிகேஷன் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போய் கமிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் அந்த ஒர்க் ஃப்ளோ. நான் இப்போ மறுபடியும் ஆட் பண்ணுறேன், ஆட் ஃபைல் 1, தென் அதுக்கப்புறம் வந்து கிட் கமிட் ஒரு மெசேஜ் கொடுக்கணும். ஸோ அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபைல் 1ல் ஆடட் வித் செகண்ட் லைன் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் போட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் க்ளீன் ஆகிடுச்சு. ஃபைல் 2 மட்டும் தான் அன்ட்ராக்டு ஃபைல் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுது.